வண்டி ஓட்டிக்கிட்டே போகும்போது எத்தனை பேர் ஏசப்பாவை துதிச்சுக்கிட்டே போகிறீங்க? எத்தனை பேர் ஏசப்பாவை ஆராதிச்சுக்கிட்டே போகிறீங்க? எத்தனை பேர் அவரோட பேசிக்கிட்டே போகிறீங்க? யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டு புலம்பலை பேச சொல்லி ஆண்டவர் சொல்லலை. புலம்பலை பேசி பேசி தான் புலம்பல் இன்னும் அதிகமாக இருக்குது. குறைவை பற்றி பேசி பேசி தான் இன்னும் குறைவு அதிகமாக இருக்குது. போராட்டத்தை பற்றி அடுத்தவங்ககிட்ட பேசி பேசி தான் நம்ம இன்னும் போராட்டத்தை அதிகரித்து வச்சுருக்கோம். நல்லா கவனிங்க. ஆனால் போராட்டத்திலேருந்து விடுதலை கொடுக்கிறவரை பற்றி நம்ம பேசணும். விடுதலை கொடுக்கிறவரை துதிக்கணும், விடுதலை கொடுக்கிறவரை நினைக்கணும், விடுதலை கொடுக்கிறவரை ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கணும்னா நாம என்ன பண்ணணுமா? வசனம் சொல்லுது பாருங்க, நாம அவரை துதிக்க துதிக்க தேவனுடைய கிருபை பெருகுமா. தேவனுடைய கிருபை பெருக பெருக தேவனுடைய மகிமை வெளிப்படுமா. தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதுன்னா தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்படும். நல்லா கவனிச்சு பாருங்க. வியாதியிலேருந்து கர்த்தர் வல்லமையினால் விடுதலை கொடுக்கணும்னா இப்போ எனக்கு என்ன வேணும்? மகிமை வேணும். மகிமை எப்போ வரும்? கிருபையினால் வரும். கிருபை எப்போ வரும்? தேவனை துதிக்கிறதுனால வரும். யோசிச்சு பாருங்க. அப்போ உங்கள் துதி என்னத்தை கொண்டு வரும்? தேவனுடைய அற்புதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். நீங்கள் அவரை மகிமைப்படுத்த விடுதலை ஆவீங்க. அதனால தான் தாவீது சொல்லுகிறான், துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி துதிப்பே, ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். என் போராட்டத்தில் விடுதலை கொடுக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த அற்புதமான வழி துதி. என் வழியெல்லாம் அவரை துதிச்சுட்டே போவேன். வனாந்தரத்தில் போனாலும் துதிப்பேன், ஆடு மேய்ச்சாலும் துதிப்பேன், இராணுவத்துக்கு போனாலும் துதிப்பேன், வேலைக்கு போனாலும் துதிப்பேன், எந்த காரியத்தை செஞ்சாலும் துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். அதனால தான் அவன் சங்கீதத்தை சொல்றான், நான் எப்போதும் அவர் துதி என் வாயிலே இருக்கும். யோசிச்சு பாருங்க ஐயா, நம்ம துதிக்கிறோமா பாருங்க. உள்ளத்தின் ஆழத்தின் துதிக்க பழகுங்க. நீங்கள் துதிக்க துதிக்க உங்கள் போராட்டம் மறைந்து போகும். நீங்கள் துதிக்க துதிக்க உங்கள் பிரச்சனை ஓடி போகும். நீங்கள் துதிக்க துதிக்க எல்லா பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை ஆவீங்க. எல்லா கட்டுலேருந்து நீங்கள் விடுதலை ஆவீங்க. கண் காண உங்கள் சிறையிருப்பு திருப்பப்படும். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? என்ன தீர்மானம் பண்ண போகிறீங்க இன்னைக்கு? அப்படியே இருக்க போகிறீங்களா? இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்க போகிறீங்களா? இல்லை அவரை துதித்து விடுதலை பெற போகிறீங்களா? அவரை நினச்சி பார்த்து விடுதலை பெற போகிறீங்களா? என்னங்க எவ்வளோ எளிமையான வழி பாருங்க. யோசிச்சு பாருங்க. அவரை நினைக்கிறது கூடமாங்க கஷ்டம். யோசிச்சு பாருங்க. லவ் பண்ணும்போது லவ்வரை நினைக்கிறோம். யோசிச்சு பாருங்க. கல்யாணம் ஆனவனே புருஷனை நினைக்கிறோம், பொண்டாட்டியை நினைக்கிறேன். அவங்களாலலாம் முடியாதது அவரால் தாங்க முடியும். யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் அவரை நினைக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம் அவரை நினைச்சா போதும், நம்முடைய வழியில் இருக்க எல்லா இடர்களை கர்த்தர் எடுத்து போட்டு நம்மை செம்மைப்படுத்துவார், நமக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா.